வணக்க நண்பர்களே, இது உங்கள் மிங்கி சமையல். இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ், அதாவது குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுங்க பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரில் அந்த சுகர் கரையணும். ஸோ இது மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அடுத்ததாக லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை ஸ்லைஸ் பண்ணணும். நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்தால் போதும். இந்த ஸ்லைஸை அப்படியே கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே போட்டுருங்க. அடுத்ததாக இந்த லெமனை அப்படியே உள்ளே பிழிஞ்சு விடணும். இந்த லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஐஸ் கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்ஜா சீடு சேர்த்துக்கணும். இந்த சப்ஜா சீடை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நீல வாக்கில் லைட்டாக கீறி விட்டுட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை அப்படியே மூடி வச்சு மூடுங்க. இந்த கிளாஸில் உள்ளதை அப்படியே மூடி வச்சு மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா குலுக்கணும். அதான் இதை குலுக்கி சர்பத்துன்னு சொல்கிறோம். நல்லா குலுக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் குலுக்குங்க. அந்த மிளகாயை லைட்டாக காரம், உப்பு, சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, குலுக்கி சர்பத்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுசுவையும் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு மிக மிக நல்லது. ட்ரை பண்ணி